இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா ரோமன் டூ இன்டீஜர். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ரோமன் லெட்டர்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 1 அப்படின்னு போட்டோன்னா அதுக்கான வேல்யூ 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்னால் இப்படி போடுவோம். அண்டு 10th ஸோ இந்த மாதிரி நம்ம போடுவோம்ல. ஸோ இந்த மாதிரியான ரோமன் லெட்டர்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ரோமன் லெட்டர்ஸை அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்டீஜர் ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ லைக் 1 அப்படின்னா 1 அண்ட் எக்ஸ் அப்படின்னா 10. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுதான் வந்துட்டு நம்மளுடைய டாஸ்க் இன்னைக்கு. இதில் வந்து இப்போது ரோமன் லெட்டர்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ரோமன் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்வலி ரிட்டன் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸோ லார்ஜர் டு ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? ஸோ இங்கே லார்ஜஸ்ட் வந்து எம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எம், அதுக்கப்புறமா டி. ஸோ இந்த மாதிரி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஹவவர் த நம்பர் ஃபார் 4 இஸ் நாட். ஸோ 4 அப்படின்னா 1 1 1 1 இப்படி போட மாட்டோம். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி போடுவோமா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 1 அண்ட் இது வந்துட்டு 5. ஸோ இது லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 1 இஸ் பிஃபோர் 5. வி சப்ட்ராக்ட் இட் மேக்கிங் 4. ஸோ இந்த மாதிரி இவங்க சொன்ன இந்த லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் இந்த ஆர்டரில் இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டை மைனஸ் பண்ணுறோம். ஸோ சேம் பிரின்சிபல் அப்ளைஸ் டு த நம்பர் 9. ஸோ 9 அப்படின்னா என்னென்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி போடுவோமா? ஸோ இதுக்கு 1 அண்ட் இதுக்கு வந்து 10. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதான் கைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 1 2 3. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் 3 அப்படின்னு. ஸோ எல் அப்படின்னா 50 அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து 5. அதுக்கப்புறமா 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இது ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 58 ஆன்சர் வந்துடும். ஸோ இது நம்ம டேரெக்டாக ஓவனுக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ வச்சு ப்ளஸ் பண்ணோன்னா வேலை முடிஞ்சிச்சு. பட் இங்கே பாருங்கள், எம்முடைய வேல்யூ என்னென்னா 1000. சியோடைய வேல்யூ என்னென்னா 100. பட் சி வந்து அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பாருங்கள், திரும்ப ஒரு எம் இருக்குது. எம் வந்துட்டு 1000, இங்கே எம் வந்துட்டு 1000. பட் சியோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. சி வந்துட்டு எம்க்கு முன்னாடி வந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 900 வருமா? ஸோ இது கூட நம்ம 900 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த வேல்யூ என்ன? திரும்ப எக்ஸ் வந்துருக்கு. எக்ஸ் அப்படின்னா 10. கரெக்டாக? ஸோ 10 வச்சாச்சு எக்ஸுக்காக. அண்ட் அடுத்து என்னது? சி அப்படின்னா நமக்கு 100 நினைக்கிறேன். சி அப்படின்னா நமக்கு 100. ஸோ ஸ்மால் லார்ஜ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இதையும் மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 19 வரும். ஸோ இது கூட ஒரு 90. அடுத்த வேல்யூ என்னன்னு பாருங்கள். திரும்ப ஒரு 1, அதுக்கப்புறமா ஒரு 5 இருக்குது. ஸோ 1 அண்ட் தென் 5. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? திருப்பி வந்துட்டு இதை மைனஸ் பண்ணுவோம். 4 ஆயிரும். ஸோ இது ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 4 9 9 1. ஸோ இதெல்லாமே 9. ஸோ 1994 இதுதான் வந்துட்டு இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அண்ட் இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இஸ் அ வேலிட் ரோமன் நம்பர். ஸோ எஸ் வந்துட்டு ஒரு வேலிடான ரோமன் லெட்டர்னு கண்டுபிடிக்கிறது இன்னொரு கொஸ்டின் தான். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ் வந்துட்டு எப்போவுமே வேலிடான ரோமன் லெட்டராக தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அண்ட் இந்த எஸ்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் மட்டும் தான் எஸ்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதுக்கான சொல்யூஷன் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, இப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா இந்த மேப்பிங் தான் நமக்கு தேவை. ஸோ இது மேப்பிங் வந்து நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. 1னா 1 அண்ட் வி அப்படின்னா 5, எக்ஸ் அப்படின்னா 10. ஸோ இந்த மாதிரி 1லேருந்து எம் வரைக்கும் தான் ஸ்ட்ரிங்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கான மேப்பிங் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த மேப்பிங் நம்ம எந்த மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி ஆர் ஹேஷ் மேப். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த சிம்பிள் அப்படிங்கிறது கீயாகவும் அண்ட் இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறத வேல்யூஸாகவும் வச்சு நம்ம இதை வந்து ஒரு டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ 1 அப்படின்னா ஐ அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ வரணும். வி அப்படின்னா இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேஷ் மேப் ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணால் மட்டும் போதும். இந்த ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படி வந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக அதை ப்ளஸ் பண்ணிகிட்டே வருவோம். அப்படி இல்லை
ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அப்படின்னு போச்சுன்னா நம்ம அதை மட்டும் மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா அதானே அங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் லெட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன லெட்டர் இருக்கோ அதையும் சேர்த்து தான் நான் எடுக்கணும். ஓகேவா? பிகாஸ் அப்போ தான் நம்மளால் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கம்பேரிசன் வந்து மேக் பண்ண முடியும். எல்லோடைய வேல்யூ 50 அண்ட் வியோடைய வேல்யூ என்னென்னா 5. ஸோ 50 greater than 5வா? ஆமாம், greater than 5 தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த எல்லோடைய வேல்யூவை எடுத்து ஒரு ரிசல்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ரிசல்ட்டில் வந்துட்டு இனிஷியலாக 0 இருக்கும். ஸோ 0 + 50 50 தான். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம அடுத்த லெட்டருக்கு வரும், வி. ஸோ வி அப்படின்னா 5 அண்ட் அதுக்கு பக்கத்தில் என்ன லெட்டர் இருக்குது? 1. ஐ மீன் ஐ. ஸோ ஐ இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. ஸோ 5 greater than 1னா? ஆமாம். அப்போ என்ன பண்ணுவோம், ரிசல்ட்டில் என்ன இருக்கோ அது கூட இதை ஆட் பண்ணுவோம், இந்த 5-ஐ. ஸோ 50 இருக்குது, 50 + 5 55 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, 1 இருக்கா? ஸோ 1 பார்ப்போம். இந்த இடத்துல இந்த 1-ஐ நம்ம பார்க்குறோம், பக்கத்தில் என்ன இருக்குது, திரும்பவும் 1 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ greater than or equal to தான். ஓகேவா? ஈக்குவலாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் போதும். ஸோ அதனால் இதையும் ப்ளஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இங்கே வரும்போது இது ரெண்டுமே ஈக்குவல், ஸோ அதையும் ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ இதை மொத்தமாக சேர்த்து 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸோ 58 + 55 + 3 என்ன, 58ன்னு வந்துடும் நமக்கு ஆன்சர். கரெக்டா? ஸோ greater than or equal to-ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இது greater than மட்டும் கிடையாது, greater than and equal to. ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இப்போ இன்னொரு கேஸ் பார்ப்போம். ஸோ இந்த இது இருக்குது அண்டு ரிசல்ட் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எம் பார்க்குறேன். எம் அப்படிங்கிற வேல்யூ என்ன? எம் அப்படின்னா 1000 அண்ட் சி அப்படிங்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ 100. ஸோ 1000 greater than 100-ஆ? ஆமாம். ஸோ அப்போ ரிசல்ட்டில் வந்து நான் 1000 வச்சுக்குவேன். ரிசல்ட் ஈக்குவல் டு 1000. ஸோ அடுத்த வேல்யூ என்ன, சி வருதா? சி வந்துட்டு 100 அண்ட் எம் என்ன, 1000. இது லெஸ்ஸர் தென் 1000. அப்போ என்ன பண்ணணும், இந்த 100-ஐ ரிசல்ட்டு கூட நம்ம மைனஸ் பண்ணணும். ரிசல்ட் என்ன இருக்குது, 1000 இருக்குது. இப்போ 1000 கூட இந்த வேல்யூ மைனஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும், 900 வருமா? இப்போது சி பார்த்தாச்சு, அடுத்து எம் பார்க்கணும். ஸோ எம்மோடைய வேல்யூ 1000 அண்ட் எக்ஸோடைய வேல்யூ என்னென்னா 10. ஸோ 1000 greater than 10-ஆ, greater than or equal to 10-ஆ? ஆமாம். ஸோ அப்போ நான் 1000 இங்கே ஆட் பண்ணுவேன். அப்போது 1900 அப்படின்னு வந்து இங்கே வரும். அண்ட் இப்போ எம் பார்த்தாச்சு, அடுத்து என்னது, எக்ஸ். இப்போ எக்ஸ் அப்படின்னா 10 அண்ட் சி அப்படின்னா 100. கரெக்டா? ஸோ 10 லெஸ்ஸர் தென் 100-ஆ? ஆமாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், ரிசல்ட்டு கூட இந்த 10-ஐ நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது கூட சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா 1890 இந்த வேல்யூ வந்து எனக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, சி இருக்கா? ஸோ சியோடைய வேல்யூ 1000 ஐ மீன் 100 அண்ட் அடுத்த வேல்யூ என்னென்னா 1. ஸோ இது greater than or equal to தானே? ஸோ அப்போ டேரெக்டாக இங்கே ப்ளஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் பண்ண அப்படின்னா 1990. ஸோ அடுத்த வேல்யூ என்ன, ஸோ 100 சி பார்த்தாச்சு அண்ட் தென் அடுத்து 1 இருக்கா? ஸோ 1 இருக்குது, பக்கத்தில் வி 5 இருக்குது. ஸோ 1 லெஸ்ஸர் தென் 5. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இது கூட மைனஸ் பண்ணுவோம். அப்போது 1989 இப்படி இருக்கும். ஸோ அடுத்த வேல்யூ என்னென்னா 5-ஆ? ஸோ 5 இருக்கும்போது இந்த லாஸ்ட் லெட்டரை எப்போவுமே டேரெக்டாக கொண்டு வந்து ரிசல்ட் கூட ப்ளஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சிடும். ஐட்ரேஷன் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. இதோட ஐட்ரேஷன் முடிஞ்சிடும். இது கூட ரிமைனிங் இருக்கிறத நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிடுவோம். 1980-ஆ? லாஸ்ட் வேல்யூ என்னென்னா 5 இருந்துச்சு. ஸோ இது கூட நான் 5 ப்ளஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும், 1994. இந்த ஆன்சர் வந்து எனக்கு வரும். ஸோ இதே ஆன்சர் தான் நம்ம இங்கேயும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம், அதே ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோடைய கோடிங் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சொல்யூஷன் கோட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் அண்ட் வேல்யூ பேர்ஸ். ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி இருக்கணும். ஸோ அதுக்காக பைத்தானில் நான் டிக்ஷனரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரோமன் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த டிக்ஷனரி பேர் ரோமன் இன்ட் அண்ட் இதில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை டேரெக்டாக இங்கே டைப் பண்ண போகிறேன். ஸோ ஐ அப்படின்னா 1
அப்புறம் V அப்படின்னா 5, M அப்படின்னா 1000. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் ரோமன் 2 இன்டீஜர் அதை வந்துட்டு ஒரு ஹேஷ் மேப்பாவோ இல்லைன்னா ஒரு டிக்ஷனரியாவோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், ஸோ கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை நான் ஐட்ரேட் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ அதுவும் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி எலிமெண்ட் வரைக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு இப்போ ஃபார் லூப் எடுத்துக்கேன். ஃபார் I in range ஆஃப் பேர் என்ன S, ஸோ len ஆஃப் S. ஸோ எனக்கு லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி எலிமெண்ட் வேணும், அதனால இங்கே -1 போட்டேன். ஸோ -1. ஸோ ஜஸ்ட் நான் இப்போது இந்த கேரக்டர்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன், S ஆஃப் I. ஓகே. இப்போ நான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எதில் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதுக்கான வேல்யூ இனிஷியலாக 0 இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த 0 தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இந்த எல்லாருமே அதான் சொல்லுது, ரிட்டர்ன் டைப் வந்துட்டு நாட் அ வேலிட் ரிட்டர்ன் டைப். ஏன்னா இங்கே ரிட்டர்ன் டைப் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா இன்டீஜராக தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் ரிட்டர்ன் RES அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்ப்போம். ஸோ 1 ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சா? இதுவும் பாருங்கள், லாஸ்ட் லெட்டரில் மீதியெல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் சொன்ன அந்த கண்டிஷன் இஃப் கரண்ட் எலமெண்ட் என்னதுன்னா S ஆஃப் I. கரெக்டாக S ஆஃப் I அப்படின்னா இந்த சிம்பிளாக தான் அது வரும். ஓகேவா? இந்த சிம்பிளுக்கான வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிக்ஷனரியை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரோமன் இன்ட் ஆஃப், ஸோ இது என்ன கொடுக்கும் அப்படின்னா அந்த சிம்பிள் கொடுக்கும். ஸோ இந்த வேல்யூவை வச்சு கம்பேர் பண்ணலாம். ஸோ கரண்ட் வேல்யூ greater than or equal to ரோமன் இன்ட் ஆஃப் நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா I+1. ஸோ கம்பேர் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் கூட டைரெக்டாக இந்த வேல்யூவை நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ S ஆஃப் I. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் ரிசல்ட் -= ரோமன் இன்ட் ஆஃப் S ஆஃப் I. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி மட்டும் பார்ப்போம். 1 செகண்ட். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே ரிசல்ட்டை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ரிசல்ட் 1 மட்டும் இருந்துச்சு, 1 வந்துருச்சு, இங்கே 1, இன்னும் இங்கே 2 ஆயிடுச்சா? இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ இங்கே 1989. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆன்சர் வந்துச்சு. 1989 வரைக்கும் நமக்கு வந்தாச்சு. இது கூட நம்ம 5 மட்டும் ஆட் பண்ணால் போதுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா லாஸ்ட்டாக ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ரோமன் இன்ட் ஆஃப் S ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், -1 வச்சு ஆக்சஸ் பண்ணுவோமா? ஸோ -1. ஓகே, சாரி, இது += ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சா? ஸோ இப்போ நான் இதை சப்மிட் பண்ணுறேன். எனக்கு இது சப்மிட்டும் ஆகிடுச்சு. அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா O(1) தான் இருக்கும். ஏன்னா நான் இங்கே ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இன்புட்டாக நான் ஐட்ரேட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு லூப்பை வச்சு. அதனால இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது O(n) இருக்கும். அண்ட் இதோடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சரான டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இதோடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் O(n) தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு கோடிங் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் பை கைஸ்.